விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்கிறது. அதற்குள்ளாக கலிங்க தேசத்தில் உள்ள தன் மனைவி எப்படி இருக்கிறாளென பார்க்க வேண்டுமென்று தன் மாமனாரின் கலிங்க தேசத்திற்கு வந்தான். ராஜகுமாரனின் சவமுள்ள பேழையை தன்னுடைய பள்ளி அறைக்குள் வைத்து கொண்டு படுத்தான். அன்றிரவு 10 நாழிகைக்கு பிறகு பள்ளி அறையில் மந்திரிகுமாரன் கண்மூடி துயில்வது போலிருந்த சமயம் அவனுடைய பத்னியான அமிர்த சம்போகவல்லி தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு தின்பண்டங்கள் உள்ள தட்டுடன் வந்தாள். தன் நாயகன் தூங்குவதைக் கண்டு கட்டிலையும் நாயகனையும் மும்முறை வலம் வந்து ஓர் எலும்புச்சம்பழத்தையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். மந்திரிகுமாரன் உண்மையில் தூங்கவில்லை. அவளையே கவனித்து கொண்டிருந்தபடியால் அவள் புறப்பட்டு சென்றதும் அவன் போகும் மர்மத்தை அறிய வேண்டுமென்று நினைத்து தானும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். அந்த நிர்மானுஷ்யமான அர்த்தராத்திரி வேளையில் அமிர்த சம்போகவல்லி நேரே ரணபத்ரகாளி கோயிலுக்குத்தான் சென்றாள். அம்மனின் பொய்கையிலே நீராடி சன்னதியை அடைந்து மும்முறை பிரதிஷ்ணம் செய்து தன் கணவன் திரும்பி வந்தால் தன்னை பலியிட்டுக் கொள்வதாக செய்திருந்த சபதப்படி தன் கழுத்தை அறுத்து கொள்வதற்காக உடைவாளை உருவிய போது தேவி பிரசன்னமாகி நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய், உனக்கு என்றொன்றும் 12 வயதும் உன் நாயகனுக்கு 16 வயதும் அளித்துள்ளேன். உன் நாயகனின் நண்பனான ராஜகுமாரன் தன் மனைவியால் மரணமடைந்தான். அவனுடைய சவத்தை பேழையில் வைத்து உன் நாயகன் கொண்டு வந்திருக்கிறான். அவன் பிழைத்தால்தான் உன் கணவன் உயிர் வாழ்வான். ஆகவே நான் கொடுக்கும் திருநீரையும் எலுமிச்சம்பழத்தையும் காகதீர்த்தத்தையும் எடுத்துச் சென்று ராஜகுமாரனின் அறுப்புண்ட சிரசை உடலோடு பொருந்த வைத்து எலுமிச்சம்பழத்தை அறுத்து கழுத்தறுப்புண்ட இடத்தில் பிழிந்து அந்த விபூதியை தூவி தீர்த்தம் தெளித்து இந்த பிரம்பால் தட்டினால் ராஜகுமாரன் உயிர் பெற்று எழுவான் என்று அருளி மறைந்தார். காலையிலே மந்திரிகுமாரன் இரவில் கண்டதை கனவிலே கண்டதாக கூறினான். அப்போது அவள், சுவாமி, அடியாள்தான் அப்பெண், இதோ கொண்டு வருகிறேன் என்று காளியம்மன் கொடுத்த வரப்பிரசாதங்களை கொண்டு வந்து தந்தாள். அவற்றின் உதவியால் இருவரும் ராஜகுமாரனை உயிர் பெற்றெழ செய்தார்கள். பிறகு மந்திரிகுமாரன் தன் மனைவியாளையும் ராஜகுமாரனையும் தன் தேசத்திற்கு அழைத்து வந்து ராஜகுமாரனுக்கு மறுதேசத்து ராஜகுமாரியை மறுமணம் செய்து வைத்து நால்வரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு கதையை முடித்த அகோர முனிவர், வேடனே, இப்படியல்லவோ நண்பன் இருக்க வேண்டும்? உன் நண்பனான அரசகுமாரனோ உன்னை ஆபத்தில் மாட்ட வைத்துவிட்டு ஆரணங்கை அபகரித்து போய்விட்டான். இனி அப்பாதகனின் முகத்தில் விழிக்காதே என்று புத்திமதிகள் சொல்லி திரவியங்களையும் கொடுத்தனுப்பிவிட்டு அவரும் காம குரோதாதிகளை கடிந்து கடும் தவம் புரிய சென்றார். முற்காலத்தில் சிநேகிதர்கள் இவ்வாறு இருந்தனர். ஆகையால் உன் மனத்தில் இருக்கும் விசாரத்தையும் பிராண சிநேகிதனான என்னிடம் தெரிவி என்று விக்ரம பெண்ணை நோக்கி கேட்டாள் சண்புகவல்லி. தோழி, பூலோகத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் தாங்கள் வாழ ஒரு நாயகனை அடைந்தால் அல்லவோ நியதி. பேரழகும் எவ்வனமும் உள்ள கன்னிகையான நீ தகுந்ததொரு நாயகனை வரிக்காவிட்டால் அரசனில்லாத நாடும் வேலி இல்லாத பயிரும் போலாகி விடுமன்றோ? கணவனோடு சுகித்திருக்கும் இளமையின் ஆனந்தங்களை என்னை போல நீயும் அனுபவித்தாலன்றோ எனக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்படி இருக்க நீயோ ஆண் வாடகை ஆகாதென்று இருக்கிறாய். அதை நினைத்து நீ ஏன் இப்படி வருந்த வேண்டும் என்று எண்ணித்தான் நான் மிகவும் விசாரப்படுகிறேன் என்று விக்ரம பெண் தெரிவித்தாள். தோழி, இது ஒரு பெரிய கதை. உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்லப்போகிறேன் கேள் என்று சண்பகவல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். முற்காலத்தில் இளங்காவனம் என்றொரு வனம் இருந்தது. அதில் இளங்காவதி என்ற அம்மன் இருந்தாள். அம்மன் சந்நிதி எதிரில் உள்ள மூங்கில் புதரில் சல்லியான் என்றும் சல்லரி என்றும் தம்பதிகளான 2 மாடப்புறாக்கள் இருந்தன. அவைகளுக்கு வெகு காலம் குஞ்சுகள் பிறக்காமல் இருந்து கடைசியில் அப்பெண் புறா 2 முட்டையிட்டு சென்றது. காற்றிலே ஒன்றோடொன்று அசைந்தபோது மூங்கில்கள் உராய்ந்து தீப்பற்றி கொண்டன. அதிலே அப்புறாவின் முட்டைகளும் எரிந்து விட்டன. இதை கண்ட 2 புறாக்களும் புத்திர சோகமுற்று 2 புறாக்களும் வாழ்வதால் பயனில்லை என்று தீயில் விழுவதாக சங்கற்பம் செய்து உயரப் பறந்து சென்று தீயிலே விழும்போது சல்லியன் என்னும் ஆண் புறா தீயில் விழாமல் பறந்து ஓடிவிட்டது.
அதை கண்ட சல்லரி என்னும் பெண் புறா மனம் பொறாது பக்கத்து காளியம்மன் சந்நிதியில் சென்று அம்மரிடம் தன் மனத்துயரை எடுத்துச் சொல்லி, தேவி, என் நாயகன் என்னை மோசம் செய்து விட்டான். ஆகவே நான் தீயில் விழுந்து இறக்கப் போகிறேன். அடுத்த ஜென்மத்தில் ராஜனிடத்தில் நான் சண்பகப்பூவின் மனத்தோடு பிறக்கும்படி அருள் செய் தாயே. அடுத்த ஜென்மத்தில் நான் ஆண்வாடையே இன்று இருக்கப் போகிறேன் என்று வேண்டிக் கொண்டது. இந்த கதைகளையெல்லாம் கட்டிலின் மேல் விதானத்தில் அணில் ரூபத்தில் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த பட்டியானவன் பொழுது புலரும் தருணத்தில் அங்கிருந்து கிளம்பி கானகம் சென்று சண்பகவல்லியின் பிதாவான விஜயநகரராஜனிடம் வந்தான். 1000 பொன்னையும் அவனிடம் திருப்பி கொடுத்து அதற்கு அடையாளமாக வைத்திருந்த பாரியாளான விக்ரம பெண்ணை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். காட்டை அடைந்ததும் சல்லியராஜனின் ரூபத்தில் இருந்த பட்டியும் விக்ரம பெண்ணின் ரூபத்தில் இருந்த விக்ரமாதித்தனும் சுயரூபம் எடுத்துக்கொண்டார்கள். வாரும் ஐயா பட்டி, காடாறு மாதம் முடியப் போகிறதே, அதற்குள் நான் சண்பகவல்லியை மனம் புரிந்து செல்ல வேண்டுமே, அதற்கு ஒரு உபாயம் சொல்லும் ஐயா என்று விக்ரமாதித்தன் கேட்கவே, இன்னும் 8 நாளில் அவளை உமக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று கூறிய பட்டி அதற்கு ஒரு உபாயம் செய்தான். அவன் ஒரு யவ்வன பெண்ணாகவும் விக்ரமாதித்தன் கழை கூத்தாடியாகவும் உருமாறினார்கள். அரண்மனை செல்லும் கழை கூத்தாடிகளை கண்டு பட்டியாகிய யவன பெண் அவர்களுடன் சென்றாள். அரண்மனையிலே விஜயநகர மன்னனுக்கும் அவனுடைய குமாரி சண்பகவல்லிக்கும் அநேக விதமான வித்தைகளை காட்ட அவன் பட்டியாகிற அந்த பெண் அழைத்து கௌரவித்தான். அப்போது பட்டியாகிய பெண், அரசே, தங்கள் புகழ்ச்சி அனைத்தும் காட்டில் இருக்கும் என் குருநாதனைச் சேர்ந்தது என்றான். அவர் ஏன் வரவில்லை என்று விஜயநகர மன்னன் கேட்டபோது, அவருக்கு பெண் வாடையே ஆவதில்லை என்றாள் பட்டியாகிய கழை கூத்தாடி பெண். அவர் வித்தையை நாங்கள் கண்டு கடிக்க முடியுமா என்றான் அரசன். நாளை காட்டிற்கு வாருங்கள், ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் கழை கூத்தாடி பெண். அவ்வாறே அவள் மறுநாள் விஜயநகர மன்னனை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றாள். அவளுடைய குருநாதரின் அற்புதமான வித்தைகளை சண்பகவல்லியும் காண விரும்பியதால் ஒரு கூடாரம் அடித்து அதற்குள் சண்பகவல்லி மறைந்திருந்து பார்ப்பதென ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அங்கு விக்ரமாதித்தனை பட்டியாகிய பெண் தன் குருநாதரான கழை கூத்தாடியின் வேஷத்தில் வரச் செய்தாள். குருநாதரின் அற்புதமான வித்தைகளை எல்லாம் கண்டு பிரமித்த விஜயநகர மன்னன், ஐயா கழை கூத்தாடி, நீங்கள் ஏன் பெண் வாடை கூடாதென்று விரதம் இருக்கிறீர்கள் என்று கேட்கவே அதற்கு விக்ரமாதித்தன் பட்டி சொல்லிக் கொடுத்தபடி சண்பகவல்லி சொன்ன அதே மாடப்புறா கதையை சொல்லி, பெண்புறா தீயில் விழாமல் மோசம் செய்ததால் ஆண்புறா இனி பெண்களையே நினைப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டது. அந்த புறா நான் தான் என்றான். கூடாரத்தின் உள்ளே மறைவாக இருந்து அவனை கவனித்து வந்த சண்பகவல்லி சற்றென வெளிப்பட்டு, இல்லவே இல்லையே கூத்தாடி, நீ சொல்வது சுத்தப்பை, ஆண்புறாதான் மோசம் செய்தது என்று சொல்ல இருவருக்கும் பெரிய தர்க்கம் உண்டாகிவிட்டது. ஏ கூத்தாடி, நீ சொன்னதை நிரூபிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தனின் கையை பிடித்திழுக்க, நீதான் நிரூபிக்க வேண்டும் என்று அவள் முந்தானையை அவன் பிடித்திழுக்க கைகலப்பு ஏற்பட்டு பெரும் சண்டையாகிவிடும் போல் இருந்தது. அதன் மீது விஜயரங்கராஜன் அவர்களை சமாதானம் செய்துவிட்டு, கொஞ்சம் பொறுங்கள், 2 புறாக்களுமே மோசம் செய்தீரா? ஆண்புறாவும் பெண்புறாவும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் தீயில் விழுந்து உயிர் நீத்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் இருவரும் கற்பு நெறி தவறாமல் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இருவரும் இந்த ஜென்மத்தில் திருமணம் செய்து கொண்டு மனமொத்து வாழுங்கள் என்றான். இதற்கு இருவரும் சம்மதிக்கவே சண்பகவல்லிக்கும் கழை கூத்தாடியின் ரூபத்தில் உள்ள விக்ரமாதித்தனுக்கும் ஒரு நல்ல சுப முகூர்த்தத்தில் திருமணம் நடந்தது. அப்போது காடாறு மாதம் முடிந்துவிடவே கூத்தாடி பெண்ணுருவில் இருந்த பட்டி சுயரூபம் எடுத்துக்கொண்டு, விக்ரமாதித்த மகாராஜனே, நம் உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு புறப்படுங்கள் என்று கூப்பிட்டான். அப்போதுதான் விஜயரங்க ராஜனுக்கு தன் மருமகன் உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் என்பதே தெரிந்தது. அவன் மேலும் மகிழ்ச்சி கொண்டவனாய் அநேக பரிசு வகைகளுடன் சண்பகவல்லியையும் உஜ்ஜயினி நகரம் நோக்கி அனுப்பி வைத்தான். தொடரும். நன்றி, வணக்கம்.